வணக்கங்க, கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கேது திசையில் சந்திர புத்தி. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ஜோதிட தனி மனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது, இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், காரகத்துவங்கள், கிரகங்களுடைய பண்புகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கண்டிப்பாக ஜாதகத்தை எவ்வாறு பயன்படுத்திக்கலாம், அதன் மூலமாக என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, கேது திசையில் சந்திர புத்தியினுடைய பலன்கள் என்ன இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது நமக்கு நம்ம முன்னோர்கள் பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, சாதக கேதில் இந்து தன் புக்தி 7 மாதம், மாதரால் வழக்கு சண்டை, மைந்தருக்கு பீடை உண்டாகும், போதவே கன்று காளி பொன்னும் ஆபரணமும் உண்டாகும், சீதள முகத்தினாலே தீங்கு வந்து அகன்று போகும், தீங்கு வந்து அகன்று போகும். அது அர்த்தம் என்னன்னா, சாதக கேதில் தன் புத்தி 7 மாசம், பெண்களால் சண்டை வரும், பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் ஏற்படும், உடல்நிலை மோசமாகும். போதவே கன்றுகாலி, அதாவது கால்நடை செல்வங்கள்னால பொண்ணு ஆபரணம் உண்டாகும். கால்நடை செல்வங்களால வருமானம் வரும், நல்லது நடக்கும். ஆபரணங்கள், பொன் ஆபரணங்கள், தங்கம் போன்ற நகைகள் சேரும். சீதள முகத்தினாலே அப்படின்னம்னா, சீதள அப்படின்னா குளிர்ச்சியான வதனமுடைய பெண்ணே அப்படின்னு அர்த்தம். தீங்கு வந்து அகன்று போகுமே, வர்ற தீங்கு அதே புத்தியில எல்லாம் சரியாயிடும். இதுதான் பண்டைய தமிழர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல். ஆக்சுவலா ஒரு தசா ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னா, எந்த இடத்துல இருந்து தசை நடத்துறாங்க அந்த லக்கணத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடல்ல இருக்கிறது எல்லா லக்கணத்துக்கும் நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. இந்த பாடல்ல இருக்கிறது எல்லா புத்திகளும், அதாவது இந்த தசா புத்தி எல்லா ராசிக்கும் எல்லாத்துக்குமே நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா மாறும். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துல கேது எந்த இடத்துல இருக்காரு, கேது ஒரு 11ஆம் இடத்துல இருந்து, 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எப்போதுமே நல்லதா செய்யணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பாவ கிரகங்களா இருந்தாலும் சரி, அல்லது சுப கிரகங்களா இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நல்லதா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்கு. அவர் அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாங்கன்னா, இப்போ சுக்கர அணியை சேர்ந்த ஒரு அதிபதி வீட்டில் கேது உட்கார்ந்து அந்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னா, அந்த கேது தசா புத்தி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி தசாநாதனும் புத்திநாதனும் பகை இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பகை இல்லாமல் இருக்கணும்னா, அதாவது பொதுவாக கேதுக்கு சந்திரன் பகை தான். ஆனா அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா, அதாவது அந்த ஜாதகர்ல இருக்கிற இடத்துல அந்த சந்திரனுடைய ஒளி அளவீடுகள் எப்படி இருக்கு, அமாவாசை சந்திரனா அப்படிங்கிறத பார்க்கணும். பௌர்ணமி சந்திரன்னா அவர் குருவோட டீம்ல போயிடுவார். அமாவாசை சந்திரன்னா சுக்கிரனோட டீம்ல போயிடுவார், நட்பு கிரகமா வந்துடுவார். அதனால இதை கம்பல்சரியா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி
எந்த இடத்துல இருக்காங்க, அவருடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக அறிந்து தெரிந்து அதுக்கப்புறம் தான் பலன் சொல்ல முடியும். இது நம்ம பண்டைய தமிழர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அவுட்லைன் வச்சுக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.